நானே வழியும் உண்மையும் வாழ்வும் அப்படின்னு சொல்றார். உண்மை அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் தன்னை உண்மை என்று வெளிப்படுத்துகின்றார். அதை நம்ம முதல்ல உணரணும். நம்ம எப்பெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்போ நமக்கே ஒரு பெருமையா இருக்கும். உண்மையா இல்லையா? பெருமையா இருக்குமா இல்லையா? அது ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். நான் உண்மையா இருக்கேன். நமக்கு அடுத்தவங்க நமக்கு உண்மையா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்தவங்க எனக்கு உண்மையா இருக்கணும். என் மனைவி எனக்கு உண்மையா இருக்கணும். விரும்புறீங்களா இல்லையா? கல்யாணம் ஆனவங்களாம் சொல்லுங்க. கல்யாணம் ஆண்கள்லாம் சொல்லுங்க. உங்க மனைவி உங்களுக்கு உண்மையா இருக்கணும். விரும்புறீங்களா இல்லையா? எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல டவுன்ல நீங்க உங்க மனைவியோட நிக்கிறீங்க. உங்களுடைய ஹேண்ட்ஸமா இன்னொரு ஆம்பளை போறாரு. உங்க மனைவி அவரை பார்த்து சிரிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பொதுவா பெண்கள் தான் வெக்கப்படுவாங்க. நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? சரி, பெண்கள் சொல்லுங்க. ஆன்டி, அம்மா, சித்தி எல்லாம் சொல்லுங்க. அதே எக்ஸாம்பிள், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. உங்களை விட கொஞ்சம் லேடி ஒருத்தவங்க போறாங்க, அழகா. உங்க வீட்டுக்காரர் பார்த்து சிரிச்சிட்டார், கண்ணு அடிச்சிட்டார். என்ன பண்ணுவீங்க? கண்ணு அடிச்சா கண்ணு மேலே போடுன்றீங்களா? பாருங்களேன், நான் அடுத்தவங்க உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். என் கணவன், என்னுடைய மனைவி எனக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் எனக்கு என்னுடைய ஆன்மாவுக்கு உண்மையா இருக்கணும். நான் என்னுடைய ஆன்மாவுக்கு நேர்மறையா உண்மையா இருக்கும்போது அது என்னுடைய அனுபவமாக மாறுகின்றது. என்னவா மாறுது? அனுபவம் மாறுது. அது எப்படி? நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாம் கண்ணு மூடுங்களா. எல்லாருடைய வீட்லையும் நீங்க கிச்சன்ல நின்றுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் வராரு, ஒரு பெரிய லெமன். உங்க வீட்டுக்காரம்மா வராங்க, ஒரு பெரிய லெமனை கட் பண்றாங்க. கட் பண்ணி உங்க வாயை திறந்து ஒரு டிராப் லெமனை உங்க வாயில போடுறாரு. லெமன் உங்க வாயில பல்லெல்லாம் பட்டு கூசுது. ஃப்ரெஷ்ஷு பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் அடித்து ஜூஸ் செஞ்சு அதே வாயில ஊத்துறாரு. கண்ணை திறங்க. ஏன் எல்லாம் மூஞ்சி சொல்லிச்சிங்க? இப்போ யாரும் வாயில ஊற்றல. யார ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நான். கேட்டுச்சா? எல்லாரும் புளிப்புன்னொன்னே கண்ணு இப்படி போச்சு, காரம்னு வாயெல்லாம் இப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? என்ன காரணம்? என்ன காரணம்? எப்பயோ நான் உணர்ந்தது இப்போ எனக்கு சிந்தனை மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல் முழுக்க அது பரவி இருக்கு. அதுதான் அனுபவம். நான் உண்மையாகவே இருந்தால், உண்மையை பேசினால், நேர்மறையா யோசிச்சாக்கா, என்னுடைய ஜபங்கள் நேர்மறையா இருந்தாக்கா அது அனுபவமா மாறும்.